Hi, hello and welcome back to the previews of the CSK game. இன்னைக்கு CSK versus Delhi Capitals ஓட preview பார்க்க போறோம். CSK 2 on the bounce, 2 home games, 2 wins. Delhi Capitals 2 on the bounce lose பண்ணிருக்காங்க. ரெண்டுமே away game. என்ன ஒரு கான்ட்ராஸ்டிங் ஸ்டார்ட் டு தி ஐபிஎல் இல்ல ரெண்டு டீமுக்குமே. சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே ஆன் ஒன் ஹேண்ட் ரெண்டுமே ஹோம் கேம் ஆடி லிட்டரலி பாஸ் பண்ணிருக்காங்க. டு அ பாயிண்ட் வேற பிரசன்னா அவரோட ஒப்பீனியனே மாத்தி ருத்ராஜ் கேப்டன் உடனே அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சான்சஸ் கம்மி பண்றேன்னாரு. இப்ப எப்படி போயிட்டாருன்னா 14-14 கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காரு. சரி, டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ரெண்டு அவே கேம் கிங்ஸோட ஆடினாங்க, அப்புறம் ஆர்ஆரோட ஆடினாங்க. ரிலேட்டிவ்லி க்ளோசர் கேம்ஸ், குவாலிட்டி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எவர் கேம் அட் வைசாக், டெல்லியோட ஹோம் கேம் அட் வைசாக் திஸ் டைம். ரெண்டு கேம் ஆடுறாங்க, திருப்பி டெல்லிக்கு போறாங்க. வைசாக்ல கொஞ்சம் ஒரு மாதிரி லோவா இருக்கு, திரும்பி இருக்கும். பட் லாஸ்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா கேம்ல 200 பிளேஸ் 200 கேம் ஆடினாங்க. விச் வே இஸ் திஸ் ஹெடட்? டிசி என்ன பண்ணணும்? சிஎஸ்கே ஏதாவது மாத்தணுமா? ஆர் தி ஜஸ்ட் யூசுவலா போற மாதிரி லெட்ஸ் ஜஸ்ட் கோ அவுட் தேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ்? இல்ல, அதுக்கு முன்னாடி டிசி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? பொய் எனக்கு பாரு, எனக்கு பொய் சொன்னா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நீ இனிஷியலா நம்ம பேண்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிந்தனை செய் மனமே, அதுக்கப்புறமா அந்த டீம் நம்ம போறோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா பஞ்சாப் கிங்ஸ் சொன்னேன், பவர் ஹவுஸ் ஆஃப் டீம் நான் சொன்னேன். அதை நீ ரெப்ளிகேட் பண்ணி அசிங்கப்படுத்தி உங்களை சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. அவங்கள சொன்னதுக்கு உங்களை என்ன கொப்பரையில போட்டுதான் வறுக்கணும். சரி சொல்லுங்க, என்ன கப்பலில் போட்டு வறுக்க போற? நீ அன்னியன் படத்துல இருந்து தாண்டி வரவே இல்லைல்ல. லியம் லிவிங்ஸ்டனு, மேல ஷிகர் தவான், பிரப் சிம்ரன் சிங், அது தவிர சாம் காரன், பேர்ஸ்டோ ஓபன் பண்றாரு. இதுக்கு மேல என்ன டீம் வேணும்? எனிவே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கிங்ஸ் கிடையாது. மை ஓல் ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் சிஎஸ்கே வர்சஸ் டிசி. டிசி என்ன வித்தியாசமா பண்ணணும்? டிசி ஹவு டு தே கோ இன்டு திஸ் கேம்? இல்ல சிஎஸ்கே ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்லி மேக் ஷூர் தட் தே ஆர் கோயிங் டு 3 up. ஏன்னா சிஎஸ்கே 3 up போனாங்கன்னா டிசி வில் பி 3 down. So literally from there they'll have to end up winning 9 out of the next 11 games to have a chance to qualify in this tournament. But generally there have been cases where teams have come back. Mumbai அந்த மாதிரி வந்திருக்காங்க. So where do the teams stand? வைசாக்ல என்ன எதிர்பார்க்கலாம்? சிஎஸ்கே கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? டிசி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? நீங்க ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க. அதாவது லாஸ்ட் மேட்ச் when India and Australia played, it was a very high scoring venue. அந்த ஒரே மேட்ச் மட்டும்தான் இப்ப இந்தியா வந்து ஒரு எக்கினாங்க. அதாவது 230 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்துட்டு they couldn't even get closer to that 180. இந்தியா 235 for 4 180. ஆனா இங்க எப்படி ஐபிஎல் மேட்சஸ்லாம் எப்படி போயிருக்குன்னா, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 206 for 4. எம்ஐ வர்சஸ் டேர் டெவில்ஸ் இன் 2026. அப்ப இந்த டிசி டேர் டெவில்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2016. ஆமா, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 173 for 6. அதாவது பிபிகேஎஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். அப்ப நீங்க வந்து அந்த 4 6 அடிச்சு மேட்ச் ஜெயிச்சாரோ ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டீங்க. அவரோட பேர் என்ன, அவரோட பாப்புலர் என்ன, அவரோட புகழ் என்ன அப்படின்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பாவம் அக்ஷர் பட்டேல் வந்து தொக்கா மாட்டினாரு, ஒரு 4 6 அடிச்சு முடிச்சாரு. அதுதான் ஹையஸ்ட் சேஸ். சீமர்ஸோட எக்கானமி 8.14, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.64. நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய வென்யூஸ்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி தான் கம்மியா இருக்கும். இங்க சீமர்ஸோட எக்கானமி ஏன் கம்மியா இருக்கும்னா, அதுவும் நீங்க ரொம்ப அழகா பிரீஃப் பண்ணீங்க, கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கும். அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் அங்க போடுறது அவ்வளவு இதுவா வராது. ஃப்ரண்ட் ஃபுட்ல போயிட்டு நீங்க கமிட் பண்ணாம அப்படியே அடிக்க போனீங்கன்னா நிறைய கொடகலப்பி அவுட் ஆகுமே ஒழிய எட்ஜோ எடுத்தோடனே பிச்சின் பை 30 for 3 கிடையாது. நிறைய விக்கெட்ஸ் எப்ப எடுக்கிறாங்க சீமர்ஸ்? ஃப்ரம் 12 to 20 எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. 21.3 ஃபார் சீமர்ஸ், 21.7 ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஸோ இங்க ஒரு 180 to 185 டார்கெட் பண்ணீங்கன்னா யூ காட் a massive chance to win. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பெடல் எடுக்கணும். 55 for 2, 7 to 10 அப்படியே காமா ஆடி 85 for 2 கொண்டு போயிட்டு 11 to 15லயும் கால்குலேட்டடா ஒரு 9 runs and over விக்கெட் விடாம 130 for 3 வந்தீங்கன்னா, ஏன்னா கடைசியில போக போக டியூ வரலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடிக்கிறதுக்கு. பட் 7 wickets in hand, you will certainly can get 55. So that takes you to 185 for 8. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இப்ப சிஎஸ்கே என்ன பண்ணணும், டிசி என்ன பண்ணணும் அப்படின்னு. சிஎஸ்கே வந்துட்டு எந்த சங்கிலையும் நகர்த்த வேணாம், அப்படியே அதே டீம் ஆனா போறோம். ஏன்னா போன தடவை எல்லாரும் வந்து தேஷ்பாண்டே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணாங்க. அதாவது தேஷ்பாண்டே வந்துட்டு என்ன சொல்றது, அந்த மாதிரி ரன்னு கொடுத்தோன்னே இவர் தான் நமக்கு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு தேஷ்பாண்டே பத்தி சொன்னாங்க. ஸோ தேஷ்பாண்டே ரெஸ்பாண்டட் வெரி வெல். ஸோ அவங்களோட பிளேயிங் 11 ஷுட் பி த சேம்.
That is going to be Ruturaj, Rachin Ravindra, Rahane, Daryl Mitchell, Shivam Dube, Jadeja, Dhoni, Deshpande, Deepak Chahar, Pattirana, and Mustafizur Rahman. Their sub is going to be Samir Rizvi. Adum Mara Pordilla. அதுக்கப்புறம் டிசி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். டிசி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, no matter what, I don't know what is the problem, Prithvi Shaw has to come into the playing 11 and has to open with Warner, followed by Mitch Marsh. Punt, தயவு செஞ்சு அக்ஷர் பட்டேல நம்பர் 5க்கு ப்ரமோட் பண்ணுங்க, so that you have got the cluster of left-handers, Punt and அக்ஷர் பட்டேல. ஏன்னா இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எப்படி போறாங்கன்னா, திடீர்னு ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடுறாங்க, அதுவும் ரவீந்திர ஜடேஜா, இன்னொருத்தர் போட்டர்னா ரச்சின் ரவீந்திரா. அப்படிங்கும் போது 2 left-handers clubbed in the middle is definitely not going to be a problem for them. And Stubbs number 6ல வச்சுக்கோங்க. Number 7 has to be Lalit Yadav. அந்த பிட்ச்ல ஒரு ஓவர் கை சுத்த முடியும். இஷாந்த் சர்மா ஃபிட் ஆனார்னா இஷாந்த் சர்மா இன் பிளேஸ் ஆஃப் சுமித் குமார். ஏன்னா சுமித் குமார் பாவம் போன மேட்ச்ல பேட்டிங்கும் ஆடல, போலிங்கும் போடல. ஃபாலோட் பை குல்தீப் யாதவ், Khalil Ahmed and Henrik Norke, even though he had an indifferent return to his cricket after a long time. அதுக்கப்புறம் இந்த இம்பாக்ட் சப் பாத்தீங்கன்னா, you can have Abhishek Porel. If you feel you need to want a change, that is going to be Kumar Kushagra. So இந்த காம்பினேஷன் டிசி எடுத்தாங்கன்னா, வார்னர், பிருத்திவி ஷா, மிச் மார்ஷ், பண்ட், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், லலித் யாதவ் can bat and the impact sub can bat. That gives them potential 8 batting options. Bowling பாத்தீங்கன்னா, நார்கே, கலீல் அஹ்மத், குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, Lalit can also bowl, Akshar Patel, Mitch Marsh can also bowl. Potential 7 bowling options. It look a bit more formidable with the addition of Prithvi Shaw. அதுதான் என்னோட இது. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்களும் பார்த்துட்டே இருந்தீங்க, அவங்க எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், பண்ணவும் மாட்டாங்க. they will still go with only that one spinner attack. ஏன்னா 2 பேருமே நல்லா போட்டாங்க, பத்திரானாவும் நல்லா போட்டாங்க, இவங்களும் நல்லா போட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே கம் பேக் இன் ஸ்டைல். வேணும்னா ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் யூ வில் ஆஸ்க் மீ யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 6 இப்ப நான் எட்ஜே கேட்கல. ஃபர்ஸ்ட் சிந்தனை செய்மன மேல ஐ அம் கோயிங் டு கிவ் யூ a couple of things to think about. ஃபர்ஸ்ட் என்னன்னா, the battalion of left-handers DC has, is there a case for Moeen Ali coming in place of Daryl Mitchell? ஏன்னா அவங்க கிட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கு, ஆனா இவ்வளவு வண்டி லெஃப்ட்-ஹேண்டர்ஸ் இருக்கு. யூ நீட் தட் ஆஃப் பிரேக் bowling option. With of course மிச்சலுக்கும் மோயின் அலிக்கும் பெரிய பேட்டிங் டிஃபரன்ஸ் இருக்காதுல்ல. நீங்க கரெக்டா சொல்றீங்க ஆஷ். நீங்க அந்த செட்டப்ல இருந்திருக்கீங்க, அந்த செட்டப்பை எல்லாரும் பாக்குறாங்க. எத்தனை டைம் அவருக்கு தோனி தெரியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், do you think that they will make a strategical move thinking that they got a வண்டி of left-handers? அத ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த கேள்வி they have made smart moves பர்சனா. இந்த சீசனே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. தோனியா தெரியும் நீங்க சொல்றீங்க, தோனி இஸ் நாட் த கேப்டன். ருத்துராஜ் கைக்வாட் தான் கேப்டன். அஃப்கோர்ஸ் தோனி கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்பாரு. பட் போன கேமே கூட நம்ம தீக்ஷனா மாத்த மாட்டாரு. பண்ணுவாங்களா தெரியாது, பண்ண போறாங்களா முடியாது அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னதை மீறியும் நான் சொல்லியிருந்தேன், பத்திரானா முஸ்தபிஸ் 2 பேரையும் வச்சு விளையாடுவாங்கன்னு. அதை பண்ணினாங்க. ஸோ இட் டேக்ஸ் வாட் இட் டஸ் டேக். ஏன்னா நீங்க ரிஷப் பண்ட் ஆடும்போது, அக்ஷர் பட்டேல் ஆடும்போது, டேவிட் வார்னர் அஃப்கோர்ஸ் அவ்வளவு லீத்தலா அடிக்க மாட்டாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரிஷப் அடிக்கிற மாதிரி. there is a good chance that ரவீந்திர ஜடேஜா அவ்வளோ ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியாம 2 லெஃப்ட் ஹேண்டரோட ஸ்டக் ஆயிட்டாங்கன்னா, all they'll be left with is the pace bowling battalion they have. So மோயின் அலி ஒரு ஆப்ஷனா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இது ஸ்ட்ராட்டஜிக்கலி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன அட்வான்டேஜ்னா, மோயின் அலி ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர், he can't bat னா அதை யோசிக்கலாம். he is exactly going to fit in the slot of Daryl Mitchell at number 4 as a batsman who can come and explode போது that should be the right option moving forward, honestly speaking, where they can have Rachin Ravindra as a third spinner if needed. அதுதான் குஷனே ஒழிய, அதான் ரைட் திங்கிங். இன்னொன்னு நான் சொல்றேன், the way Ruturaj Gaikwad is marshalling his resources in the field and all these things, it's quite obvious he's taking lot of guidance from MS. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அவர் பண்ணணும்னு டெஃபினட்டா அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. நீங்க சொல்ற அதே திங்கிங், இந்த மாதிரி ஒரு இருக்கே, டோன்ட் யூ திங்க் we can replace him? இப்ப என்னன்னா, இப்ப டாரல் மிச்சல் தான் ஒரு ஃப்ளோக்கு வந்துட்டு இருக்காரு. honestly speaking 2 மேட்ச் பெருசா அடிக்கலனாலும் எஸ் மேட் அ கான்ட்ரிபியூஷன் போது அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரே கொஸ்டின் தான். ஃப்ளோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலி திஸ் இஸ் த காம்பினேஷன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி மோயின் அலி ஹேஸ் டு ஸ்டார்ட் இன் பிளேஸ் ஆஃப் மிச்சல். ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்.
இப்ப அடுத்த தாட் ப்ராசஸ் நான் சிந்தனைக்கு என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறேன்னா, சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் விளையாடிருக்காங்க, 2மே ஹோம் கேம். இன் பொட்டன்ஷியலி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்லக்கிஷ் சர்ஃபேஸ் இருக்கும் சென்னையில, பட் நாட் தி கேஸ். தேர் இஸ் லாட் ஆஃப் பவுன்ஸ் அண்ட் கேரி. 2 சர்ஃபேஸ்ல விளையாடினாங்க, 2த்துலயுமே 200 and 170 ஈஸியா சேஸ் பண்ணாங்க. ஒரு கேம் 200 கிராஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் 2மே மிடிலிங் 170 ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனா in a chase of 186 they got only 170. கிங்ஸ்லயுமே வந்து நல்ல பேட்டிங் ரேட்ல they made only 170. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி சர்ஃபேஸ் கிவ்ஸ் டெல்லி த பெஸ்ட் சான்ஸ்? ஏன்னா டெல்லியோட ஹோம் கேம், என்ன மாதிரி சர்ஃபேஸ் அவங்க போகணும்? நீங்க ஆனஸ்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா, இப்ப சிஎஸ்கே எல்லாரும் பாத்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புழிஞ்சிருவாங்க திருப்பியும். ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க இன்னொரு இதையும் ஓப்பன் அப் பண்ணீங்க, மொயின் அலி ஆப்ஷன் கமிங் பேக் அஸ் அ தேர்ட் ஸ்பின்னர். ஸோ நான் ஒரு திருப்புளி கொடுக்குறேன் அப்படின்னா, திருப்புளி எல்லாம் வச்சு அவங்கள பயமுடுத்த முடியாது, எல்லாம் இறங்கி வர்ற ஆளுங்க, அங்கேயும் மாட்டிப்பாங்க. எப்படி கொடுக்கணும்னா ட்ரெடிஷ்னல் வைசாக் பிச், அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட நீங்க ஒரு 7 விக்கெட் எடுத்தீங்க. நான் அந்த டீம்ல இருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர், பர்டிகுலர்லி இன் டேக்கிங் யூ டு டே 4, நாட் டிஃபிகல்ட் டு பேட் அட் ஆல் பை எனி மீன்ஸ். இன்னி அளவு கூட பால் திரும்பல, அதையும் சொல்லிடுறேன் நானு. ஆனா என்ன கொஞ்சம் ஸ்லோவா வந்தது. இப்ப சிஎஸ்கேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பர்டிகுலர்லி பவர் பிளேயரா ரவீந்திராவா இருக்கட்டும், ருத்ராஜ் கைக்கோடா இருக்கட்டும், அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர்ஸ், ப்ரிடாமினன்ட் ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ பாட்டாவா கொடுக்கணும். அதாவது பவுன்ஸ் ஸ்லோவா இருக்கணுமே ஒழிய பால் திரும்ப கூடாது. அந்த மாதிரி பிச்சை டெல்லி கொடுத்தாங்கன்னா தே காட் அ சான்ஸ். இன்னொன்னு என்னன்னா, அந்த மாதிரி 2 பிச்சில் தான் தே ஸ்கோர்ட் 170 பிளஸ் வித் தட் பேட்டிங் லைனப். அப்படிங்கும்போது if they can continue doing that, put 180 on board, if Dew doesn't come bat first, they might have a chance. That is the only chance. நல்ல ஸ்கிட்டார் மாதிரி போன தடவை நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச், அந்த மாதிரி பிச்சை நீங்க சிஎஸ்கே கொடுத்தீங்கன்னா 220 நீங்க அடிச்சே ஆகணும். இல்லைன்னா அது 220 டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். வித் போலிங் நீங்க பேட் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, பேட் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஒன்லி ஆப்ஷனா? இப்ப நீங்க டெல்லி இதுல டக் அவுட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப கோயிங் இன்டு திஸ் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சிஎஸ்கே டெல்லிக்கு என்ன பர்சன்டேஜஸ் டிவைட் பண்றீங்க? இப்ப நான் வந்துட்டு இப்ப எட்ஜ்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த ஃபர்ஸ்ட் 6 overs இங்க அடிச்சு 10 ஓவர்ல செட் பண்ற அந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் பிருத்திவி ஷா கம்ஸ் தேர் பி லுக்கிங் a little bit better. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வார்னர் இஸ் ஆல்சோ சம்மன் த பால் ஹாஸ் டு ஸ்கிட் ஆன், பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடுவாரு. பட் அந்த 32 பால்ல 59 அடிக்கிற வார்னர் நான் இன்னும் பார்க்கல. ஒண்ணு இல்ல அதை கேட்கல, நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப என்ன சான்சஸ் கொடுக்குறீங்க, பர்சன்டேஜ் கொடுப்பீங்களா, என்ன கொடுக்குறீங்க? 58-42 அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். நீங்க 56-44ல இருந்து 58-44 நீங்க ஆல்மோஸ்ட் பேசுறத பார்த்தா வாய்ப்பே கொடுக்கல டிசிக்கு. ஆனா 58-42 கொடுக்குறீங்க. ஒரு 16% தான் வித்தியாசம் இருக்கு. 16% இல்ல, 58-42ங்கிறது ஒரு பெரிய எட்ஜ். ஏன்னா சீக்கா சேனல்ல 61-39 கொடுத்ததுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல செட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி டெப்த்லங்கிறது இட் இஸ் a different issue altogether because CSK bad deep. இந்த 10 ஓவர்ல 85 செட் பண்ணி இந்த மொமெண்டம் கொண்டு வர டீம் யாருக்கு இருக்குன்னா, அவங்க டாப் 4 ரச்சின் ரவீந்திரா பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் போன மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாரு, அதுக்கப்புறம் சிவன் துபே வந்து எல்லா பாலையும் அடிக்கிறாரு, அஜிங்கியா ரஹானே இஸ் ஆல்சோ பீன் கிவன் த ஃப்ரீடம் டு பிளே. இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் மார்ஷ் வார்னர்ங்கிறது ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன், நாட் ஒன்லி ஃபார் டெல்லி, for the opponents, for Delhi also. ஏன்னா வந்து இவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, போன தடவை வந்து ரிக்கி புயை அமிச்சாங்க. இப்ப நான் சொல்ற இந்த ரூட் அவங்க பிருத்திவி ஷாவை எடுப்பாங்களான்னு தெரியாது. டப்புன்னு நீங்க ஒரு 16 for 1 ஆச்சுன்னா வார்னர் செகண்ட் கியருக்கு வந்துட்டாருன்னா, பண்ட் இஸ் ஆல்சோ நாட் சம்மன். இந்த பழைய பன்னீர்செல்வம் பார்க்கல. இந்த ஸ்லோ பிச்ல ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் போன மேட்ச் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் ஆடுவாரா தெரியாது. அக்ஷர் பட்டேல் இஸ் ஒன்லி டிபெண்டபிள் கை who can score both பேஸ் அண்ட் ஸ்பின் அட்டாக்னு பாத்தீங்கன்னா ஓகே, போத் தி டீம்ஸ் ஆர் ஓகேங்க போது பேட்டிங் எட்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்துட்டு இந்த 16% எட்ஜ் ஜாஸ்தி கொடுக்குறேன் நான். ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் போலிங் இப்போ வந்து டிஃபீட் பண்ணிட்டு போன டீம்ஸ் வந்து, அதாவது ஜிடி வந்தாங்க, ரஷீத் கான், சாய் கிஷோர், அவங்களை டிஃபீட் பண்ணாங்க சிஎஸ்கே ஹோம்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் அவங்க ஆடினது வந்து யாரோட ஆடினாங்க, இப்போ ஆர்சிபியோட ஆடினாங்க. பெரிய அகேன் நாட் ஹியூஜ் கிரேட் ஸ்பின்னர்ஸ் இன் ஆர்சிபி ஆல்சோ. இப்போ இவங்களுக்கு டெல்லிக்கு வந்து குல்தீப் அண்ட் அக்ஷர், தட்ஸ் குட் ஸ்பின் குவாட்ரண்ட் எல்லாம் அலாங் வித் டெல்லிஸ் பேட்டிங். அந்த ஸ்பின் குவாட்ரண்ட் சேருது. ஆண்ட்ரிக் நார்கேயோட 150, அதுல ஏதாவது அவங்க கிரியேட் எனி டென்ஸ் ஆன் சிஎஸ்கே பேட்டிங் லைனப்?
First of all, they have to educate Andrik Narke in a slightly slow deck. போன மேட்ச் அவர் வந்து ஆடின ஸ்லோ டெக், இந்த வரையும் கொஞ்சம் ஸ்லோ டெக்ல தான் ஆட போறாரு. அப்படிங்கும் போது என்ன லென்த் போடணும், எப்படி ஃபீல் செட் பண்ணணும். ரியான் பராக் ஆடுறாரு, இந்த கடைசி டெத் ஓவர்ல மிட் ஆஃப் ரெண்டு பேரையுமே உள்ள வச்சுட்டு அவரை தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிக்கிறாரு. ஃபுல்லர் லென்த் டெலிவரி ஆன் தி ரைஸ், someone like Narke. So I want to understand what it is. அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா when you set the field like that, what exactly you got to do? உடம்புக்கு போட்டு அவர் வந்து ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அடிக்க வைக்கணும். அதுவும் பண்ணல. I don't know whether they're thinking about double bluff. இன்னொன்னு சொல்றேன், இந்த டெத் ஓவர்ஸ்ல டபுள் பிளஃப் எல்லாம் பண்ணாதீங்க. பேட்ஸ்மேனுக்கு தெரியட்டும் நீ இந்த ஃபீல்டு தான் செட் பண்றேன் அப்படின்னா ட்ரை அண்ட் மேக் ஷூர் தட் யூ எக்ஸிக்யூட் யுவர் பிளான். இப்ப ஆண்ட்ரிக் நார்கே வந்துட்டு இங்க நியூ பால்ல வந்து ரச்சின் ரவீந்திராக்கெல்லாம் குத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன், ருத்ராஜுக்கே நீங்க குத்திங்க நிறுத்திங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஃபுல்லா அடிச்சிருவாரு டீப் ஸ்கொயர் லெக்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத் இஸ் a decent bowler, but are you going to have sleepless nights against him? I don't know. I beg to differ. அவங்களோட ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் பாருங்க. இஷாந்த் சர்மா ஃபிட் ஆனார்னா இஷாந்த் சர்மா இஸ் a very good bowler, அவ்வளவுதானே ஒழிய are you going to lose sleep against him? No. மிச்சல் மார்ஷ் very expensive in this particular tournament. ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸ்பின்னர்ஸ், அக்ஷர் பட்டேல் பேங்க், but you won't run through. ஒரே ஒரு போலர் தான், அதுவும் குல்தீப். அவரை எப்படி யூஸ் பண்ணோம், 7, 9, 11, 13 கொடுத்து முடிங்கயா. குல்தீப் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்துட்டு செஹல், குல்தீப் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ளோல போடணும். That is what they got to do to make sure how to control them in the power play. ஃபுல்லர் லென்ஸ் போட்டு டிரைவுக்கு ஆட விடணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா குல்தீப் வச்சு சோக் பண்ணணும். யூ கேன் ஹேவ் அக்ஷர் பட்டேல் at the death, but not குல்தீப் at the death. பர்டிகுலர்லி சிஎஸ்கே வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்வீப்பும் அடிப்பாங்க, ஃபீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க போது how they are going to use குல்தீப் in the middle overs and put pressure is going to be the key. இதை பண்ணுவாங்களா தெரியாது. சரி, அப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள டைவ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. சரி, இந்த டீம் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த டீம் ஆஃப் பிளேயர்ஸ் என்ன, ரெண்டு டீம்லயும் ஃபேமிலி யாரு? வைசாக் என்ன ஃபேமிலி? வைசாக்கு ஏத்த மாதிரி சிஎஸ்கேக்கு என்ன ஃபேமிலி ஆஃப் பிளேயர்ஸ் வேணும், டெல்லிக்கு என்ன ஃபேமிலி ஆஃப் பிளேயர்ஸ் வேணும்? ரியலி நீங்க டெல்லி டக் அவுட்ல உட்காந்துருக்கேன்னு பேசணும். ஏன்னா 61-39 கொடுத்துருக்கீங்க, அதுதான் உங்களோட ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க. இங்க 58-42 கொடுத்துருக்கீங்க. அது பேசிஸ்ல நான் உங்களை டெல்லி டக் அவுட்ல உட்காந்து வைக்கிறேன். இப்ப பேசுங்க. இப்ப டெல்லி உட்காந்துருக்கேன்னா இப்ப எனக்கு வந்து இந்த ஃபேமிலின்றது யாரு? வீடு கட்டுறவரு, அப்புறம் வீடு கட்டிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டுறவரு, அதுக்கப்புறம் மேல போய் வாட்டர் டேங்க கரெக்டா வந்து தண்ணி கரெக்டா வர்றதான்னு பாக்குற அந்த ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி யாரு அப்படின்னா அதுக்கு தலைவன் அக்ஷர் பட்டேல் அஸ் அ போலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைஸ் தலைவர் அப்படின்னா அது வந்துட்டு குல்தீப் யாதவ். Then they need to get support from Andrik Narke and Khalil Ahmed. நீங்க வந்துட்டு இந்த சிஎஸ்கே டீமை உடைக்கணும்னா போலிங்கை வச்சுதான் உடைக்க முடியும். நீங்க வந்துட்டு அவங்களுக்கு 190, 200 கொடுத்துட்டு நான் வந்துட்டு திருப்பி சேஸ் பண்றேன்னா இட் இஸ் இம்பாசிபிள். அதே மாதிரி நீங்க 170 அடிச்சீங்கன்னா 170, 180 அடிச்சீங்கன்னா அவங்களை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 போலர் தான். பவர் பிளேல எப்படி நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன் வித் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்கட் குவிக் பவுலர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்கட் குவிக் பவுலர். அதுக்கப்புறம் how am I going to bring on the spin choke even though CSK has got no botheration whatsoever. இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணேன், அந்த 87 கிலோமீட்டர்ஸ் ஏர்ல பீட் பண்ணுவேன். இந்த டீமுக்கு ஏரே காட்டாத, காத்து பலூன்ல காத்து வாங்கிரும். ஏர் காட்டினீங்கன்னா ஃபிளைட்டே யாருக்குமே பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க பிளாட் ட்ரெஜெக்டரி இந்த 95 கிலோமீட்டர்ஸ் நீங்க போடுறீங்களோ போத் குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல் முன்னூறு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களை விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அஃபென்சிவ் மைண்ட் செட்ல போகாதீங்க. ஆஸ் ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ டாட் பால்ஸ் நான் ஸ்டிச் பண்ண முடியும்? 4 ஓவர்ல 27 ரன் 2 ஸ்பின்னரும் கொடுக்க முடியுமா? அதை நான் கொடுத்தேன். நான் மிடில் ஓவர்ஸ்ல ஐ காட் அ மேசிவ் சான்ஸ் வேர் தி ஈகோ வில் கெட் ஹர்ட். கச்சாமுசான் அடிக்க போவாங்க, தென் தேர் இஸ் a சான்ஸ். நீங்க அதை விட்டுட்டு விக்கெட் எடுக்கிறது தூக்கி ஆத்தினீங்கன்னா சிவம் துபே ஒருவேளை மோயின் அலி ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, குல்தீப் யாதவ் அந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. குல்தீப் வாஸ் பிளேயிங் ஃபார் கொல்கட்டா, மோயின் அலி இஸ் பிளேயிங் ஃபார் ஆர்சிபி. மேல தூக்கி ஒய்டா தூக்கி அப்படி போடுறேன்னு போட்டீங்கன்னா ஸ்லாட் ஸ்வீப்பா எல்லாத்தையும் 6 அடிச்சுடுவாரு. டேரல் மிச்சலுக்கும் மேல போட்டீங்கன்னு தூக்கி ஸ்ட்ரெயிட்டா சைட் ஸ்கிரீன் அடிச்சுடுவாருங்கும் போது the trajectory is going to be key. நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லர் லென்ஸ் பெருசா ஸ்விங் சீன் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. பட் ஃபுல்லர் லென்ஸ் ஒரு ஸ்லிப் ஒரு ஷார்ட் மிட்டிகேட் வச்சுட்டு ஆஃப் சைட்ல 3 பேர் தான் வச்சுப்பேன். பாயிண்ட் கொஞ்சம் கவர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா மிட் ஆஃப் கொஞ்சம் ஒய்டா வச்சுட்டு டிரைவ்ஸை பிளாக் பண்ணிட்டு 2 பக்கமும் அவங்களை வந்து ட்ரபிள் பண்ண பார்ப்பேன்.
fuller lens. Narkeva, the fuller lens, the people has to understand 4 to 6 meters is fuller lens, 6 to 8 meters is short of good length. Upper 8 meters to 10 meters is hard lens. 10 meters beyond shorter lens. நான் சொல்றது இந்த 6 meters length முன்னாடி ஆட விட்டுட்டு how am I going to get the breakthrough? இந்த 4 பேரும் if they put their hand up, Delhi Capitals has a chance. And the 42% நான் சொன்னது. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 4 பேர் பேசிக்கலி அவங்க போலிங்கால சிஎஸ்கே உடைக்கணும்னு நீ ஃபீல் பண்ற. சரி, சிஎஸ்கேவோட ஃபேமிலி என்ன, அவங்களோட ஃபேமிலி என்ன? ஆஸ் யூஷுவல் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பின் பேட்டிங் இருக்காங்க. சமீர் ரிஸ்வி ஏதாவது எக்ஸ்டெண்டா பேட்டிங் ஆடுவாரா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மேல கீழ அனுப்புவாங்களா? இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா the way he plays sweep shots, ஒன்னு குல்தீப்புக்கு பிடிக்காதது, நீங்க அவரோட நிறைய பார்ட்னர் பண்ணி போட்டிருக்கீங்க. குறுக்கு போட்டு ஒரு ஸ்வீப் அடிச்சா என்ன பண்ணுவாரு, பால் எப்படி நேர சீமை பிடிச்சுன்னு ஒரு 105 கிலோமீட்டர் ஃபாஸ்டர் டெலிவரி போடுவாரு. The moment he starts doing that, that is Kuldeep's breaking point. So நீங்க என்ன பண்ணும், ஒரு சில பிளேயர்லாம் நான் தான் சொல்லுவேன், அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் மூவ் பண்ணி மடக்குன்னுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெம்பில் நின்னு மடக்கு பார்க்கலாம். அதை பண்ணாத. அவர் அப்படியே லோட் பண்ற சமயத்துல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிடு, உன்னோட லெக் ஸ்டம்ப் இது பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுவாரு, டக்குன்னு பார்த்துட்டு அந்த சீமை பிடிச்சிட்டு அந்த 110 கிலோமீட்டர் அடி இறக்கணும்னு பார்ப்பாரு காலில். தட் இஸ் த சிச்சுவேஷன் யூ புஷ் ஹிம் டு பிரேக்கிங் பாயிண்ட். அப்படின்றதுனால நீங்க சமீர் ரிஸ்வியை பத்தி கேட்டீங்க. ஒருவேளை டேரல் மிச்சல் ஆடாம நீங்க சொல்ற மாதிரி மோயின் அலி வந்தா, there is a greater chance of Samir Rizvi playing ahead of Moeen Ali. அதையும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு விவரம் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. அப்படிங்கும்போது இவங்க ஃபேமிலிங்கிறது ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், சாரி ஐ மைட் போர் யூ, இவங்களோட ஃபேமிலின்றது அந்த டாப் 4 தான். அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வர்ட், அஜிங்கியா ரஹானே. அந்த நம்பர் 4 நான் திருப்பி என்ன நினைக்கிறேன், மாற்ற மாட்டாங்க, மிச்சல் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க மோயின் அலின்னு சொன்னதுனால நான் வேற டைமென்ஷன்ல யோசிக்கிறேன். இஃப் தட் இஸ் மோயின் அலி ஆர் சமீர் ரிஸ்வி, இவங்களோட ஃபேமிலி இஸ் கோயிங் டு ரிமைன் the top 4 destructive batters to push them to that 85 in 10 overs. So clearly Delhi-oda bowling versus CSK-oda batting. Delhi-oda bowling CSK batting choke பண்ணா டெல்லிக்கு ஒரு சான்ஸ். Let's just talk one final giveaway, DC versus CSK. DC பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா அவங்க டிசிக்கு பெஸ்ட் சான்ஸா, bowling ஃபர்ஸ்ட் போட்டா பெஸ்ட் சான்ஸா? நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா bowling தான் அவங்க ஸ்ட்ரெங்த்னா, bowling போட்டு அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 170 180 குள்ள நிறுத்தினா சேஸ் பண்றது ஈஸி இல்லையா? இப்போ உங்களோட மேட்ச் கேஸை தான் நான் எக்ஸாம்பிளா எடுத்துப்பேன். 10 ஓவர்ல 58க்கு 3. ஓகே, 10 ஓவர்ல 58க்கு 3லேருந்து யூ காட் தட் ஸ்கோர் டு 185. இதே அவங்களும் அந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 12 ரன்ல தோத்தாங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் அந்த மாதிரி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன், இப்ப ரவீந்திர ஜடேஜா போடுவார் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு அந்த கேட்சை விட்டாரு ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் வீசினாரு 3 6 போயிடுச்சு. ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணுவாரு, ரொப்பு ரொப்பு ரொப்புன்னு போடுவாரு. நீங்க பின்னாடி போய் அவரோட பிக்கப் எல்லாம் அடிக்க பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கொடை ஏறிடும். இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், என்னோட அஸ்திரம் போலிங் போட்டு தான் வின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், டியூ வருமான்னு பார்ப்பேன். ஆஷ், லெட் மீ புட் திஸ் வெரி வெரி கிளியர். டியூ வருமா, வராது அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஐ வாண்ட் டு கெட் டு 180 அண்ட் கிவ் மை செல்ஃப் அ ரியலிஸ்டிக் சான்ஸ். ஏன்னா இப்ப இப்ப நான் அவங்கள உள்ள போட்டு அவங்க இதே 180 தான் அடிச்சாலும் the chasing pressure with the batting lineup what they got, where I don't know Prithvi Shaw is going to play. If you get rid of Warner and Marsh within 4 overs, the chase will look impossible for them. The only chance, win the toss and bat first. If there is no due, put 180 on the board. You have some chance. That is a 42% of chance. Right. So basically, the bowling, Delhi bowling versus CSK batting. Other than the theme of the game, உங்களோட ஃபைனல் டேக் அவே, கேன் டெல்லி ஸ்டாப் த சிஎஸ்கே ஜகர்நாட் ஆர் இஸ் டெல்லி கோயிங் டு லூஸ் 3 ஆன் த பவுன்ஸ்? ஃபைனல் டேக். எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் டெல்லியோடயும் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்க சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே டெல்லிக்கு நல்ல ஃபைட் பண்ணுவாங்க டாப் 4க்கு சொன்னீங்களே. டெல்லி சொல்லலீங்க. டெல்லியும் பஞ்சாபும் 9 and 10. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் சொன்னது சன்ரைசர்ஸும் கேகேஆரும். ஸோ எனக்கு நானும் அங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆட் சம் மெமரிஸ் வித் them. To be honestly speaking, the way CSK is playing, how their batting and bowling unit, both of them are putting their hands up. I'm sorry to say that it is going to be a hard, long road for Delhi, and it is going to be a hat-trick of losses. Even at Vizag, Delhi is opening their account as a home game in Vizag. Papa, how the fortunes for Delhi is. This Delhi and CSK game, will it be hat-trick of wins for CSK or will it be hat-trick of losses for DC, or DC can emerge? அதுதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். பிரசன்னா என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பே இல்லைங்க, 58-42 ஒரு சேஃப்டிக்காக கொடுக்குறேன்.
ஏன்னா நான் ஒரு வேலை 80-20 கொடுத்தா நீங்களாம் கலாய்ப்பீங்க, அதனால 58-42 கொடுக்குறேன். என் சேனல் 61-39 கொடுக்குறேன், ஜிகி ஜிகா சேனல்ல 60-40 கொடுக்குறேன். மாத்தி அங்கேயே 1-2% தான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சேஃபா ஒரு ரூட்டை பிளே பண்றா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதே மாதிரி will it be a hat-trick of wins and hat-trick of losses காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. Thank you so much for joining me on this preview of CSK versus DC.